ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கௌதம் மதுமிதாவை சந்தேகப்படலை. அவங்க கிரணியை விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கிரண் அந்த இடத்துல பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. நானும் மதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக காதலிக்கிறோம், அதனால் உங்கள் கூட சேர்ந்து வாழ மதுவுக்கு இஷ்டமே இல்லை சார் அப்படின்னதும் நம்ம கௌதம் கிரண் கணத்தில் பொடிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகி ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இவன் அடிச்சிட்டானே அப்படின்னு சவுந்தலா அபிஷேக்லாம் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக கௌதம் டேய் யாரை பார்த்து யார்கிட்டடா பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, நீ எப்படிப்பட்ட கேடு கட்ட கிரிமினல்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என் மது சுத்தமானவ, என் மதுவை நான் ஒருபோது சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னுட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம அபிஷேக். இந்த பக்கம் பார்த்தோம்னா கிரண் சார் ஏன் சார் இப்படி நம்பாம என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னது, இங்க பாரு, இன்னொரு வார்த்தை என் மதுவை பற்றி தப்பா பேசினேன், அவ்வளவுதான், இங்க என்ன மனுஷனா பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு செம்மையா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம். இன்னொரு பக்கம் மதுமிதா அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஸோ ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா சொல்லுங்க மாமா, இவன் சரியான பொறுக்கி, டேய் வாடா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷம் ஜீவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிரணை அடித்து துரத்தி அடின்னு அடித்து கேட்டுக்கு வெளியிலேயே தள்ளி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுமிதாவோட அம்மா அப்பா மாப்பிள்ளை, இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ளை, ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா, அதான் எங்களுக்கு பயம் நல்ல வேலை மாப்பிள்ளை, இந்த பொறுக்கியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம கௌதமை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இருந்தாலும் கௌதம், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வயசில் பெரியவங்க, என்னோட காலையெல்லாம் விட வாரீங்களே, இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டான் எனக்கு மதுவை பற்றி தெரியணுமா என்ன, இங்கே பாருங்க, இவன் மட்டும் இல்லை, 1000 பேர் சொன்னாலும் என் மதுவை நான் ஒரு காலமும் சந்தேகப்பட மாட்டேன், அவ என்னோட மது அப்படின்னதும் நம்ம மதுமிதாவால் இதை நம்பவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நல்ல வேலைப்பா, இவனை பற்றி இப்போவே தெரிஞ்சுக்கே, பார்த்தியா நம்ம மதுமிதாவை எப்படிலாம் பேசினான்னு, சி இவனெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு பாட்டியெல்லாம் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சரி மாப்பிள்ளை, நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம், இந்த பர்த்டே இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் நடக்கும்னாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மத பார்க்குறீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் கேக் கட் பண்ணுங்க அப்படின்னதும் மதுமிதாவும் கேக்லாம் கட் பண்ணி கௌதமுக்கு ஒட்டி விடுறாங்க. ஸோ நல்லபடியாக செலிப்ரேஷன்லாம் முடிச்சிருது. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க, கௌதம் ரூமில் நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து மதுமிதா ஓடி வராங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னதும், நீங்கள் என்னோட மது, யார் சொன்னாலும் எனக்கு என்னோட மதுவை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னதும் உடனே மதுமிதா ஓடி போய் கௌதமை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே கியூட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ